சும்மா பேர் சொல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். சபரிநாதன். விக்ரம் சார். ஆதிரை சார். ஒரு விஷயம், ஆதரிக்க மட்டும் எந்திக்க முடியல. இதுதான் தவறான விஷயம். எதனால உட்காந்து சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆதிரை சும்மா சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்த சொல்றாங்கல்ல. ஓகே. இல்லை இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம்? இல்லை ஓகேனா அதில் என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ஓகே அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்கள் ஆக்டர் தானே? ஆமா சார். மாடுலேஷனில் புரியாதா எனக்கு அப்படின்னா? என்ன சின்ன படத்தமா இருக்கு யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். நீங்கள் நார்மல் சொன்னா அப்போ எனக்கு நார்மலாக கேட்கலையா அப்படின்னா? 4 பேர் முன்னாடி எஞ்சின்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு பிஹேவியர் தானே. நான் நிற்கணும்னு சொல்ல காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பிரேக் பண்ண வேணும் அவசியம் இல்லை. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. உங்களோட விருப்பத்துக்கு இங்கே வரல ஆக்சுவலாக வந்து இது அது இல்லை ஷோ. அது டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஒரு சாதாரண பேர் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொன்ன சார். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? நீங்க சொன்ன பேர் கேட்கல, நான் சொல்லவே இல்லையா நான் உங்ககிட்ட. உட்காருங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் போக என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆரம்பிச்சேன். நான் முன்னாடி கவனித்தீரா? எதை மண்ணா வருங்க. சொல்லுங்க. கமருதனுக்கு என்ன தூக்கம் வருதா? கமருதன் என்னைய தேடுறாங்க. இல்லை சார், கொஞ்சம் ஒரு 3-4 டேஸாக சரியாக தூங்கல சார். ஐயோ இந்த ஆளால நக்கல்யா அவனுக்கு. சரி சார். தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்ல குப்பரை பத்துட்டு உட்காந்து மாகுமான்னு தண்ணி பிடிச்சது சபரி. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. புது என்வாயர்மெண்ட் சார். இந்த மாதிரி நான் ஐயோ தெரியாம சார். ஐயோ சாரி சார், நீங்க பழகுங்க சார், இன்னும் டைம் இருக்கு. பழகுங்க. உங்களுக்கு டைம் கொடுக்க மக்கள் ரெடியா இருந்தானா எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை சார். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. கமருதீன் வந்து பழகுற வரைக்கும் நமக்கு கமருதீனுக்கு ஒரு டைம் கொடுப்போம். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கமருதீன் வந்து டைம் கொடுக்காம முடிவு எடுத்துறாதீங்க. ஓகே, அது கொஞ்சம் ரெடி ஆயிடும். என்ன கமருதீன் ஓகே தானே? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களுக்கு நான் பேசுறது புரிஞ்சுதுல சார்? புரிஞ்சல கமருதீன் உங்களுக்கு? உட்காருங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? இது ஒரு திங் போயிட்டு இருக்கு சார். இங்க என்னன்னா, எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பிக் பாஸ் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து லக்ஸரி டீம் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுல சபரியுமே ஒன் ஆஃப் த ஆள்னு எனக்கு தோணுது சார். அதுல என்னன்னா, இவங்க பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற, அவர் வந்து ரொம்ப வேலை பார்க்கறன்ற மாதிரி எப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இந்த வீடு வேற இந்த வீடு வேறன்னு பாலிடிக்ஸ் பண்றான்னு சொல்ல வரீங்க. இது மட்டும் தான் எனக்கு புரியுது இல்லையே. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவருக்கு அவங்க வீட்டுல இருக்க ஆளுங்க மட்டும் சப்போர்ட் பண்றா, எங்க வீட்டு ஆளுங்களை வந்து தேவையில்லாம பழி போறான்னு சொல்ல வரீங்கல்ல? ஆமா சார். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். நீங்க தூங்குனீங்கல்ல, அப்ப உங்க வீட்டு ஆளுங்க உங்களுக்கு உதவுனாங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க போய் ரூம்ல தூங்குனீங்கல்ல, தூங்காதீங்க. இல்ல வாங்க 2 பேரும் வெளியே போய் உட்காரலாம், தண்ணி ரொம்ப முக்கியம். உங்க ஆளுங்க யாராவது உட்காடுறேன் பேசலாம்னு சொன்னாங்களா? உங்களை யாராவது தடுத்தாங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல சார், அது யாரும் சொல்லல சார். சொல்லவே இல்லை. இப்போ உங்க வீட்டு ஆளுங்கனால நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நீங்க தான் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்க பாக்குறீங்க. பாலிடிக்ஸ் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், இல்ல உங்க வீட்டுல நீங்க தூங்கும்போது உங்ககிட்ட வந்து நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வேணா கமருதீன், கம்மு தூங்காதீங்க, கம்மு வாங்க அம்முன்னு யாரா கூட்டு போனாங்களா? நான் காலையில உங்களோட சேர்ந்து தண்ணியில புல்லுல இருந்து அள்ளி போட்டது யாரு? உங்க ஆளுங்க ஏன் வரல?
ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க கமருதீன் சார். உட்காருங்க கமருதீன். அதான் சார் லாஸ்ட் கமருதீன் உட்காருங்க கமருதீன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அடுத்த முறையா கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க கமருதீன். உன்னை வச்சிருவேன். சார் அங்க போய் நின்று சார். வெட்டிடுவேன் உன்னை. ஐயோ சாமி வேற இல்லைங்க, நீங்க அந்த திறமையை எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க, அது நல்லது. எனக்கும் ரம்யாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சண்டை வருது சார். இன்வால்வ் ஆகி ஏதாவது பேசணுமேனு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தையை உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வர்றாரு சார். இதுதான் தவறான விஷயம். அந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ணுமே, நம்மளும் இன்வால்வ் ஆகணுமே, ஏதாவது ஃபேவரட் பண்ணுமேன்னு பண்ணார் சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ரெண்டாவது வந்து இவர் வினோத் சார். யாரு சார் பேரை கரெக்டா சொல்லு. சாரி 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 வேற இருக்கிற பிரவீன் சார். பிரவீனா? ஆமா சார். பிரவீன் ஒரு கிளாப் அடிச்சுட்டு வந்துருங்க சார். பிரவீன் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையை என்னது பேட் வாடா அப்படின்ட்டாங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கமருதீன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் டக்குனுக்கு பிடிச்சு தள்ளி விட்டா அப்படி சார். நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கல சார், இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டு அதுல ஹீரோயிசம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 3 பேர் செயல்பட்டாங்க சார். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃபீல் பண்ணி அழுகிற லெவல் பேசினார் சார். நீ எல்லாம் டாக்டரா, நீ என்ன அந்த மாதிரிலாம். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. ஒரு விஷயத்தை சீரியஸ் அட்ரஸ் பண்ணும்போது சிரிச்சுட்டே ரிசீவ் பண்றது எந்த வகையில் நியாயம்? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவரு என் மேல ரொம்ப வன்மத்தோட இருக்காரு சார். அது ஏன் இப்போ தெரியல நீங்க அவர் மேல இல்லையா சார். அவர் பண்றது தான் சார் நான் பண்றேன், மத்தபடி நான் ஜஸ்டிஃபை நீங்க பண்ண. அது பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. அவர் உங்களை தள்ளினாரா? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இங்க வந்து என்ன ரீசன் சொன்னாலும் நீங்க பயன்படுத்தின வார்த்தை தப்பு. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். நீங்க என்னென்ன சொன்னீங்க? மென்டல் சொன்னீங்களா? பைத்தியம்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஏன் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சார் அது ரொம்ப ஹீட் ஆஃப் த மொமெண்ட் போயிடுச்சு சார். அது கொண்டு போனதுக்கு காரணம் இவர் தான் சார். தான் சார். அதுக்கு நான் மன்னிப்பு நான் கேட்டுட்டேன் சார். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது திரும்பியும். பின்றால நிறைய போறான்டா. கண்டிப்பா சார். திரும்ப ஜஸ்டிஃபை பண்ண வர ட்ரை பண்ணீங்க, அதை பண்ணாதீங்க. சரி சார். உட்காருங்க. திவாகர், நீங்களும் கண்ட்ரி ஃப்ரூட் சொன்னீங்கல்ல, அது எனக்கும் ரம்யாவுக்கும் நடந்தது சார். அவர் சொன்னது தப்புனா அப்ப நீங்க பேசுறது தப்பு தானேங்க? ஒருத்தருக்கு சொன்னதானே சார் உங்களுக்கு சார் தனியாக சொல்ல முடியும். அதானே சார் அது. ஆமா சார். உட்காருங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி 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 என்ன சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா